அத்திப்பழம். அத்திப்பழம் சாப்பிட்றனால கண்களுக்கு சக்தி கிடைக்குது. ஒரு 5 அத்திப்பழம் நீங்க சேர்த்து வச்சுக்கலாம். அத சுத்தமா கிளீன் பண்ணி, சுத்தம் செஞ்சு, நல்லா கவனிங்க. அத்திப்பழம் பார்க்கும் பொழுது, அத பல பேர் ஏன் சாப்பிடுறது இல்லன்னா, அத பார்க்கும்போது உள்ள புழு, பூச்சியெல்லாம் இருக்க வாய்ப்பு இருக்கு. அத பார்த்தாவே சாப்பிட பிடிக்காது. ஆனா, இயற்கை வைத்தியத்தில அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை என்பதை புரிந்து கொள்ளுங்கள். அப்போ ஒரு 5 அத்திப்பழம் எடுத்துக்கங்க. 5 அத்திப்பழம் எடுத்துட்டு, அதில இருக்கிற அந்த பூச்சியெல்லாம் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணிட்டு, பயப்பட தேவையில்ல. அந்த பூச்சியெல்லாம் உங்கள ஒண்ணும் பண்ணாது. 5 அத்திப்பழம் எடுத்துட்டு, 1 டம்ளர் தண்ணீ ஊத்தி, கொஞ்சம் தேவையான அளவு கருப்பட்டி இல்லன்னா நாட்டு சர்க்கரை போட்டு, அதை நீங்கள் கொதிக்க வைக்க வேண்டும். அதாவது அடுப்ப சிம்ல வச்சு கொதிக்க வைக்கிறதுனா அடுப்பு பெருசா வச்சுக்கக்கூடாது. எப்பவுமே இந்த மாரி மருந்துகள் தயாரிக்கும் பொழுது, அடுப்பு வந்து கொஞ்சமா லோ சிம்ல இருக்கணும். 5 அத்திப்பழம் சுத்தம் செய்து, 1 டம்ளர் தண்ணீர் ஊற்றி, தேவையான அளவு நாட்டு சர்க்கரை அல்லது பனங்கருப்பட்டி கலந்து, அடுப்புல லோ சிம்ல ஒரு 10 நிமிஷம், 15 நிமிஷம் வச்சு தயார் செய்து, தினமும் குடித்து வந்தால், உங்களுக்கு கண்கள் பிரகாசமாக தெரியும். எனவே இந்த அத்திப்பழ வைத்தியத்தை பயன்படுத்தி, உங்கள் கண்களை ஒழுங்கு செய்து, கண்களுக்கு சக்தி அதிகரித்து, கண்ணாடி கழட்டுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.